ரொம்ப நாளாக திருச்செந்தூர் போக முடியல, பழனி போக முடியல, திருப்பதி போக முடியல, சமயபுரம் போக முடியல, இப்படி ஏதாவது விடல் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதத்தில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. அனுகூலமாகவும் சாதகமாக இருக்கிறது. ஆன்மீக பயணமும் தெய்வ வழிபாடும் தெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் இயற்கையாகவே கடின உழைப்பாளி, நேர்மையான ஆள், நல்ல பேரும் புகழும் பெற்ற நீங்கள், உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சீரும் சிறப்பும் சாதகமாக அமைந்திருக்கிறது. வருமானம் இல்லாத செலவு தான் காட்டுகிறது இந்த மாதத்தில். எப்படி வருமானம் இல்லாத வீண் செலவு கொஞ்சம் அதிகமாக காட்டுவதால் கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே போல் உங்கள் ராசிக்கு 6ல் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது கண்டிப்பாக அது ஒரு சாதகமே என்றால், நான் ஆட்சியில் இருப்பதனால் உங்களுக்கு பாதகம் இல்லை, சாதகமாக தான் செய்வார். தொழில்காரனான அவன் தொழிலில் ஓரளவு லாபத்தை கொடுப்பார், தொழிலாளிகளாலும் ஓரளவு லாபத்தை கொடுப்பார். இதுவரையில் இருந்த தொழிலாளருக்கு உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் விலகுகள். மனைவி பேரில் ஒரு நகை வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நகை வாங்கலாம். மனைவி பேரில் ஒரு லாட்ரிக்கிட்டே வாங்கணும்னு நினச்சாலும் லாட்ரிக்கிட்டு வாங்கலாம். மனைவி பேரில் ஒரு பிஸ்னஸ் தொடங்க வேண்டும், கண்டிப்பாக அதை செய்யலாம். மனைவியால் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்களாக்கா, பயனடையணும்னு நினச்சிங்களா, இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது. திருமணம் பந்தம் கண்டிப்பாக கைகூடும். திருமணமாக ஆகாதவங்களுக்கு நாலு பாட்டு 30 வருஷம் 40 வருஷம் ஆகிடுச்சு திருமணம் ஆகாமல் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் ஆண்களுக்கு 40 வயசு ஆனாலும் சரி, 50 வயசு ஆகினா கூட சரி, கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கைகூடும். திருமணம் பந்தம் கைகூடும். இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள், அதாவது 13/2/2025 முதல் 14/3/2025 வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம், வாருங்கள். கன்னிராசி சகோதர சகோதரிகளே, நாம் இப்பதிவில் காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசையில் மாசி மாத பலன் எவ்வாறு இருப்பது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இந்த மாதத்தில் சிறப்பு என்னவென்றால், மகா சிவராத்திரி வருகிறது. இரவு முழுதும் கண் விழித்து விரதம் இருந்து இந்த சிவபெருமானின் அருளை பெற்று நலமுடனும் வளமுடனும் இருக்க வேண்டும். உங்கள் ராசியில் கன்னிராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஆன்மீகத்தில் உங்களை கண்டிப்பாக இழுத்து செல்லும். தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதுங்களோ அது உடனே கைமேல் பலன் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய குலதெய்வம் அருளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக டூர், ஆன்மீக பயணம் மிக சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. நீங்கள் ஏதாவது போக முடியாத இந்த கோயிலில் அந்த மாதம் தானாக வந்து இழுத்துன்னு போயிடும். குலதெய்வத்துக்கு என்னால் போக முடியலன்னு நினைக்கிறீங்களா, புறப்பட்டு போகலாம். அந்த மாதம் உங்கள் தெய்வம் இழுத்து உங்களை வர வைச்சிடும். அதேபோல் ரொம்ப நாளாக திருச்செந்தூர் போக முடியல, பழனி போக முடியல, திருப்பதி போக முடியல, சமயபுரம் போக முடியல, இப்படி ஏதாவது விடல் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதத்தில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. அனுகூலமாகவும் சாதகமாக இருக்கிறது. ஆன்மீக பயணமும் தெய்வ வழிபாடும் தெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் இயற்கையாகவே கடின உழைப்பாளி, நேர்மையான ஆள், நல்ல பேரும் புகழும் பெற்ற நீங்கள், உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சீரும் சிறப்பும் சாதகமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். 12 கூடிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி வரும். அப்பா வழியில் கொஞ்சம் செலவு வரும். அப்பா சொத்தில் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி சிக்கலில் தீர்க்க வேண்டி வரும். அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு ஆதாயம் ஆகணுனாக்கா அதை கொஞ்சம் செலவு பண்ண வேண்டி வரும். அதே போல் உங்களுடைய அரசியலில் இருந்தீங்களா கூட அங்கே கொஞ்சம் நீங்கள், ஏன்னா 12 சூரியன் அங்கே இருப்பது கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் செலவு நீங்கள் செய்ய வேண்டி வரும். ஸோ அனைத்தும் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு வருமானம் இல்லாத செலவு தான் காட்டுகிறது இந்த மாதத்தில். எப்படி வருமானம் இல்லாத வீண் செலவு கொஞ்சம் அதிகமாக காட்டுவதால் கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது.
அதே போல் உங்கள் ராசிக்கு 6ல் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது கண்டிப்பாக அது ஒரு சாதகமே என்றால் நான் ஆட்சியில் இருப்பதனால் உங்களுக்கு பாதகம் இல்லை, சாதகமாக தான் செய்வார். தொழில்காரனான அவன் தொழிலில் ஓரளவு லாபத்தை கொடுப்பார், தொழிலாளிகளாலும் ஓரளவு லாபத்தை கொடுப்பார். இதுவரையில் இருந்த தொழிலாளருக்கு உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் விலகுகள் மன கஷ்டங்கள்லாம் விலக்கி கொஞ்சம் கொடுப்பார். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இந்த நிலைமையை கொஞ்சம் மேம்படுத்துவார். வயதானவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகளை கொடுப்பார். ஆனால் வீட்டில் இருக்கும் வயதானவர்களை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் கவனிங்க, அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வயதானவர்களும் உங்களுக்கு ஒரு ஆதாயமும் இருக்கிறது, அதனால் அவரை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 6ல் புதன் பகவான், அதாவது புதன் பகவான் அமர்ந்திருப்பது ஒரு புதிய புதிய நட்பை ஏற்படுத்தி கொடுத்து அதில் ஒரு பிரச்சனையும் கொடுத்து விடுவார். அதனால் கவனமாக பழகுங்கள், எச்சரிக்கையாக பழகுங்கள், வார்த்தை விடாதீர்கள். வார்த்தை விட்டால் அதனாலே நட்போட்டார் கெட்டு போய்விடும். அதே போல் காதல் செய்பவர்களுக்கும் தேவையில்லாமல் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல உங்களுக்கு மன கஷ்டங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டுவிடும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. 6ல் இருக்கும் புதன் பகவானால் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமண பந்தங்கள் ஒன்று கூட வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைக்குள்ள இருந்த அந்த சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாத கடைசியில் விலகும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருந்த மன கஷ்டங்கள் அதெல்லாம் இந்த மாத கடைசியில் விலகும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா பாதிக்கு பிறகு சாதகமாக இருக்கிறது, பாதி முன்னாடி கொஞ்சம் பாதகமாக இருக்கிறது. அதனால் ஆரம்பத்தில் வந்த கஷ்டங்களை கொஞ்சம் பார்த்து கொண்டார் என்றால் பாதிக்கு பிறகு இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். உங்கள் ராசிக்கு 7ல் சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் மீனராசி அமைந்திருப்பது ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால் மனைவியால் ஒரு பெரிய யோகம் இருக்கிறது, மனைவியால் ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது. அதனால் மனைவியை நீங்கள் குடும்ப நிறைவில் அவர்கள் சொல்லுபடி கேட்டு அவர்களை எந்த அளவுக்கு அன்பாக பார்த்து கொள்ள வேண்டுமோ அந்த அன்பாக நல்லபடியாக கவனிக்க உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கிறது. மனைவி பேரில் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இடம் வாங்கலாம், மனைவி பேரில் ஒரு நகை வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நகை வாங்கலாம், மனைவி பேரில் ஒரு லாட்ரிக்கிட்டே வாங்கணும்னு நினச்சாலும் லாட்ரிக்கிட்டு வாங்கலாம், மனைவி பேரில் ஒரு பிஸ்னஸ் தொடங்க வேண்டும் கண்டிப்பாக அதை செய்யலாம். மனைவியால் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்களாக்கா பயனடையணும்னு நினச்சிங்களா இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது. திருமண பந்தம் கண்டிப்பாக கைகூடும். திருமணமாக ஆகாதவங்களுக்கு நாலு பாட்டு 30 வருஷம் 40 வருஷம் ஆகிடுச்சு திருமணம் ஆகாமல் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் ஆண்களுக்கு 40 வயசு ஆனாலும் சரி 50 வயசு ஆகினா சரி கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கைகூடும், திருமணம் பந்தம் கைகூடும். அதேபோல் பெண்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்த்தாலும் மாப்பிள்ளை வருவாங்க. கண்டிப்பாக பேங்க்கு வேலை மாப்பிள்ளை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. காசு உள்ள இடத்துல வேலை செய்யும் மாப்பிள்ளை பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் அமையும். அதனால் அதேபோல் வேலை தேடுபவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் பேங்க்கு வேலை ட்ரை பண்ணுறவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே போல் ஒரு டிஎன்பிசி குரூப் எழுதி இருக்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உயர் பதவி அரசாங்கத்தில் கிடைக்கும். எப்படி உயர் பதவி அரசாங்கத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும். வீண் வரையிலும் கிடையாது. குடும்பமான வரையில் உங்களுக்கு இந்த மாதம் லாபமே. பிரிந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்த்துக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு இருக்கிறது. ஃபைனான்ஸ் வச்சு ஒரு செயல் செய்பவர்கள் பெரிய லாபம் இருக்கிறது. வர வேண்டிய பணம் பழைய பாக்கி எல்லாமே வந்துவிடும். நகைக்கடை செய்பவர்களுக்கும் பெரிய லாபம் இருக்கிறது. துணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சுத்தமான தொழில் செய்பவர் அனைவருக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. கலிதில்லாத தொழில், சுத்தமான தொழில் அனைத்துமே ரொம்ப டாப்பாக இருக்கிறது உங்களுக்கு. அதேபோல் ராகு 7ல் இருப்பது உங்களுக்கு இல்லீகலான குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க எண்ணத்தை தூண்டி அதை செய்யும் சொல்லுவார். அது மூலம் பல லாபம் பெரிய பல மடங்கு காசு உங்களை அள்ளி கொடுப்பார். அதனால் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. அதேபோல் இல்லீகல் தொடர்பை நிறைய கொடுப்பார். இல்லீகல் பெண்களிடத்தில் ஒரு இல்லீகல் தொடர்பு இருந்தால் அதையும் கொடுத்து அதன் மீது ஒரு பிரச்சனையும் கொடுத்து விடுவார். கூடுமான வரையில் இல்லீகல் பிரச்சனையை தவிர்ப்பது நல்லது. புது புதிய கற்பனைகளையும் புது புது ஆசையும் கொடுத்து உங்களை பாதாளத்தை விழ வச்சிடுவார் ராகு பகவான். அதேபோல் ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு உங்களை அடிக்கமாக்கி விடுவார். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. ட்ரிங்க்ஸ் பண்ணுபவர்கள்
கூடுமானவர்கள் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் கொள்வது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விலகுவது உங்களுக்கு சிறப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தட்டை மாற்றி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ல் குரு பகவான் அமைஞ்சிருப்பது ஒரு யோகமே என்று சொல்லலாம். குரு பகவான் மறுபடி திடீர் பண வரவு, தந்தையால் ஒரு திடீர் ஆதாயம் கிடைக்கும். முன்னோர்கள் சொத்தால் ஒரு பெரிய லாபமாக கிடைக்கும். மூதாதையர்கள் விற்க முடியாத இந்த முதலாளி சொத்தெல்லாம் இந்த மாதம் விற்றுட்டு அது மூலம் ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு எதிர்பார்த்தா கண்டிப்பாக அது கிடைக்கும். பெரிய பெரிய முதலீடுலாம் நீங்கள் ஏதாவது செய்யணுன்னாக்கா செஞ்சு தொழில் தொடங்கலாம். உங்களுக்கு உங்கள் பிள்ளையால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருக்கிறது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. பாகிஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது நீண்ட நாள் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் கோயில்களாக வேண்டிக் கொண்டு இருக்கும் தம்பதியாருக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு கண்டிப்பாக கைமேல் பலன், நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் அப்பாவா அம்மாவாக போகிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்க தாத்தா பாட்டி ஆவாங்க. இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் ராசிக்கு 10ல் 3க்குரிய செவ்வாய் 8க்குரிய செவ்வாய் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம், வெற்றியே கிடைக்கும் உங்களுக்கு. 10 இருக்கும் செவ்வாயில் நீங்கள் இதுவரையில் போராடி கொண்டிருந்த காரியம் ஜெயமாகும். இதுவரை தோல்வியை சந்தித்த நீங்கள் இந்த மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக வெற்றி தான் உங்களுக்கு. எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட் வேலைக்கு ஃபெயில் ஆகிட்டுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் பாஸ் ஆகிடுவீங்க. இன்டர்வியூ போய் இதுவரை ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டே இருந்தோம்னா இந்த மாதம் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிடுவீங்க. அதுமாதிரி எல்லாமே வெற்றி. உங்களுக்கு செவ்வாய் பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிற 10 இருக்கும் செவ்வாய், அதனால் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கு. ஆகவே கன்னிராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வம் அருளால் நலமுடனும் வளமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.